இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாப்பனீஸ் ட்ராமா ஹானோஸ் வாட்ச் சேஞ்சஸ் ஆஃப் ஹார்ட். இன்னைக்கு எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். அலார்ம் அடிக்கிறப்போ அந்த சவுண்ட் கேட்டு ஹீரோயின் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறா. இதுவும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. கண்ணை திறந்து பார்த்தா, என்னது நீயா இங்கே என்ன பண்ணுற? உனக்கு நேற்று நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன நடந்தது, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது. நேற்று நைட்டு 2 பேருமே சரக்கில் இருந்திருக்காங்க. ஹீரோயினோட லவ் ஸ்டோரிலாம் சொல்லிட்டு, நான் அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன், அவனுக்கு பசங்க இருக்குன்னு சொல்கிறான், என்னால் பசங்க கொடுக்க முடியாதா என்ன? என்னால் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல, நான் ஏமாந்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறம் அந்த பேக்கு பின்னாடி போகிறதுக்கு நான் கேனல்ல அப்படின்லாம் வளரிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். முத என்னோட மைண்டை நான் ஸ்டேபிளாக வச்சுக்கணும், அவன் தேவையே இல்லை, ரொம்ப கேவலமானவன், கடைசியில் எப்படி ஏமாந்து உட்காந்துட்டு இருக்க பார்த்தியா அப்படின்லாம் புலம்பிக்கிட்டு இருக்க. சரி உனக்கு வேணா நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். ஹெல்ப்பா? என்ன பண்ண போகிற? சரி நீ ஃபீல் பண்ணது அழாதானே, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சி விடுறான். அந்த பையன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொன்னால, அவன் தான் ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். 2 பேருமே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் நினச்சி பார்க்க, நானும் அப்படி பண்ண, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு மண்டிடுறா. அங்கேயே நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் என்னோட நிலையிலே இல்லை, சொல்ல போனோன்னா நான் குடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு அவள் கண்டினியூவாக பேசிகிட்டே இருக்க. ஒரு நிமிஷம் இரு, நம்ம 2 பேரும் குடித்தோம், நீ கஷ்டத்தில் இருந்த எல்லாமே உண்மைதான், ஆனால் நான் தான் இனிஷியேட் பண்ணேன், நான் தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன், நீ எதுவுமே பண்ணலை, கில்ட்டாக ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். நான் எப்பயுமே உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன், அதை தாண்டி நம்ம ரிலேஷன்ஷிப் எந்த வகையிலையுமே பிரிஞ்சிடக்கூடாது, அதனால இது கண்டினியூ பண்ண வேண்டாம். சரி ஓகே, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீ சட்டுன்னு கிளம்பு, நானுமே கிளம்புறேன், பாய். எங்கே போகிற நீ? இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போகிறேன், இன்னைக்கு வீக் ஆஃப்லேயே நான் ஒர்க் பண்ணுவேன், டாட்டா நீ கிளம்பு இங்கேருந்து அப்படின்ட்டு ஓடிடுறா. ஹீரோயினுக்கு சொல்ல போனோம்னா ரொம்ப எம்ப்ராசிங்காக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்போ திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நடந்துச்சு அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒரே